நேற்று நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவ் கட் பண்ணோம். இல்லை ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதுக்கு ஆப்போசிட் சைடில் பேக் பார்ட் கட் பண்ணிக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்கு லைன் போட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம அலோ ப்ளவுஸ் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லைனுக்கு மேலே இருந்து அலோ ப்ளவுஸ் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேக் நெக் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நெக்கோட அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டரோட அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம். மேலே நம்ம தையலுக்கு அரேஞ்ச் விட்டுருக்கோம். இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டை மார்க் பண்ணிக்கலாம். கீழே அந்த கோட்டில் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு மேலே கரெக்டாக வச்சுட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்டை மார்க் பண்ணிக்கலாம். ரெடி அளவில் ஒரு லைன் போட்டிருக்கோம். லைன் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு 1.5 இன்ச்சு லைன் போட்டு லைன் போட்டுடலாம். இப்போ ஃப்ரண்ட்டோட கப் ஷேப் ஹைட்டையும் இதிலே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நெக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை வரைஞ்சிடலாம். மேலே எவ்வளோ அகலம் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு இதில் 2.25 இருக்குது. கீழேயே நம்ம அதே 2.25 வச்சு பாக்ஸ் போட்டுடலாம். இப்போ கீழே சென்டர்லேருந்து 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன், வரைஞ்சிருக்கேன். இதை விட அகலமாக வேணும்னா சென்டர்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி வரைஞ்சோன்னா அது கொஞ்சம் அகலமாக இருக்கும். இன்னும் அகலமாக வேணும்னா சென்டர்லேருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் கர்வ் வரையலாம். நம்ம ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கலாம். ஷோல்டர்லேருந்து கீழே லைன் போட்டு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஷோல்டர்லேருந்து 5.5 இருக்குது. இப்போ அதை நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். சென்டரில் 1.5 இன்ச்சு மார்க் போட்டு லைன் போட்டுக்கலாம். இப்போ ரெடி அளவில் இருந்து சென்டருக்கு பாதியில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ரெடி அளவில் இருந்து தான் போடணும். நம்ம அந்த ஸ்டிச்சிங்க்கு இடம் விட்டுருக்கோம்ல, அதில் சேர்க்கக்கூடாது. மேலே ஷோல்டர்லேருந்து சென்டருக்கும் 1/2 இன்ச்சில் ஒரு மார்க்கு. இந்த 3 மார்க்கையும் டச் பண்ணி ஒரு கர்வ் வரைஞ்சிடலாம். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் வரைஞ்சாச்சு. இப்போ பேக் பார்ட் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நாளைக்கு நம்ம இந்த பேக் பார்ட்டை வச்சு எப்படி ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.